தாவேகா தலைவர் விஜய் பேசினது முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு இருக்கு. மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பதிவும் கூட அது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ரேஷன் கடைகள்ல ஆண்களுக்கு தனியா ஆண் எடையாளர், பெண்களுக்கு தனியா பெண் எடையாளர். இது வந்து ரொம்ப மிக மோசமான ஜெண்டர்லென்ஸ்ங்கிற பார்வையே இல்லாம கொடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாலின சமத்துவம், ஜெண்டர் ஜஸ்டிஸ், அது பெண்களுக்கான நீதி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலேருந்து ஜெண்டர் ஈக்விட்டின்னு உலகமே வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, நீங்க வந்து இன்னும் வந்து நாங்க ஆண் எடையாளர், பெண் எடையாளர்லாம் பேசுறதுங்கிறது வந்து யாருங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் ஐடியா கொடுக்குறா அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்று, அந்த கூட்டத்துல கிரவுட்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல இருக்காங்க. குறைந்தபட்சம் உங்களை சுத்தி கூடுது இல்லையா கூட்டம், அதுல ஆண்கள் கூட்ட நெரிசல்ல நிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆண்களுக்கு நடுவே நிற்கக்கூடிய பெண்களை கண்ணியமா நடத்தணும். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல பரவுற வீடியோக்கள்ல அந்த பெண்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள், அது மற்ற கட்சிகள்லாம் மாநாடு நடத்துறாங்க, அழகா பெண்கள் வர்றாங்க, உட்காடுறாங்க, நிக்கிறாங்க, அங்க நடக்கிறத பாக்குறாங்க, போறாங்க. இந்த இந்த கட்சி நடத்தக்கூடிய பரப்புரைகள் மாநாட்டுல தான் அந்த கூட்டம் அலைமோதுது. அதை அவர் ஒரு இடத்துல கூட கண்டிக்க மாட்டேங்கிறாரு. முதல்ல உங்க கட்சியில இருந்து ஏன் பெண் நிர்வாகிகள் வெளியில வர்றாங்க? அவங்க வந்து சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்கள் தரப்புல இருந்து பதில் வருவதில்லை. முதல்ல உங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து எல்லாருக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்.